துன்மார்க்கன். இவை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடுண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலமும் உண்டு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலைப் போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. ராஜாக்களில் சிலர் கொடுங்கோலாய் ஆட்சி செய்கிறார்கள், ஜனங்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள். அவர்கள் தீங்கு செய்தாலும் விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரையே நம்பி ஜீவிக்க வேண்டும். துன்மார்க்கன் நன்றாய் இருப்பதில்லை என்று சாலமோன் தெளிவாகச் சொல்லுகிறார். துன்மார்க்கமான ராஜாவை பற்றி சொல்லும்போது அவன் தனக்கே கேடுண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிறான் என்று சொல்லுகிறார். ராஜாக்கள் தங்கள் தேசத்தில் நீதி நிலவ பாடுபட வேண்டும். தேசத்தில் கண்ணியமும் நியாயமும் நேர்மையும் அதிகரிப்பதற்கு உதவி புரிய வேண்டும். ஜனங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஒரு சில ராஜாக்கள் ஜனங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு பதிலாக அதை அழித்து போடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கே கேடுண்டாக மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். தாங்கள் பிறருக்கு என்ன செய்கிறார்களோ அதுவே அவர்களுக்கும் செய்யப்படும். நாம் விதைத்ததையே அறுவடை செய்வோம். நாம் பிறருக்கு கேடு செய்தால் நமக்கும் கேடு வரும். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அதை தப்பிதமாக பயன்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கரை சாலமோன் பார்க்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும்போது பயபக்தியோடும் பணிவோடும் பரிசுத்தத்தோடும் போக வேண்டும். அங்கு நம்முடைய ஆடம்பரத்தை காண்பிக்க கூடாது. அதுபோலவே நியாயஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் நீதியின் வஸ்திரத்தை தரித்து நீதியாய் தீர்ப்பு சொல்ல வேண்டும். வழக்குகளை பட்சபாதம் இல்லாமல் விசாரிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. நியாயம் விசாரிக்கப்படுகிற இடம் பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இருபட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகத்தாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். உபாகமம் 1:16 முதல் 18 வரை. நியாயஸ்தலத்தில் அமர்ந்து நியாயம் விசாரிக்கிறவர்கள் துன்மார்க்கராய் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நிச்சயமாகவே தண்டனை கிடைக்கும். துன்மார்க்கரிடத்தில் நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாது. நியாயாதிபதிகள் உயர்ந்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தாலும் அவர்கள் மரிக்கும்போது நியாயாதிபதிக்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படும். அவர்களுடைய அடக்க ஆராதனையும் ஆடம்பரமாய் நடைபெறும். ஆனாலும் ஜனங்கள் துன்மார்க்கமான நியாயாதிபதிகளை சீக்கிரத்தில் மறந்து விடுவார்கள். தாங்கள் துன்மார்க்கம் செய்து வந்த பட்டணத்திலேயே அவர்கள் மறக்கப்பட்டு போவார்கள். அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளையும் மறந்து விடுவார்கள். அவர்கள் மரித்து போகும்போது அவர்களை பற்றிய நினைவுகளும் அவர்களோடு கூட அடக்கம் பண்ணப்படும். ஒரு மனுஷன் மற்றொரு மனுஷனை கொடுமையாய் ஆளும்போது அவன் தனக்கு கேடுண்டாகவே அப்படி செய்கிறான் என்று சாலமோன் சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சாலமோன் காண்கிறார். சாலமோனுடைய பார்வைக்கு எல்லாமே மாயையாய் இருக்கிறது. துன்மார்க்கமான ராஜாக்களின் ஆளுகையும் துன்மார்க்கமான நியாயாதிபதிகளின் நியாய விசாரிப்பும் சாலமோனுடைய பார்வைக்கு மாயையாய் தெரிகிறது. துன்மார்க்கருக்கு அவர்களுடைய துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் வருவதில்லை. ஆகையினால் அவர்களும் சில காலம் செழித்திருக்கிறார்கள். அவர்களுடைய செழிப்பின் நிமித்தமாய் அவர்களுடைய இருதயம் கடினப்படுகிறது. தங்களுக்கு ஒரு கேடும் வராது என்று ஆணவமாய் இருக்கிறார்கள். துன்மார்க்கத்தை சந்தோஷமாய் செய்கிறார்கள்.
துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவிகளுக்கும் துன்மார்க்கமான நியாயாதிபதிகளுக்கும் அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் வருவதில்லை என்பது மெய்தான். தண்டனை தாமதமாகும் போது தங்களுக்கு தண்டனையே வராது என்று நினைத்து விடுகிறார்கள். இதனால் அவர்களுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொள்ளுகிறது. தாங்கள் இதுவரையிலும் செய்த பொல்லாப்பை விட இன்னும் அதிகமான பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். தாங்கள் அதிகார ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதினால் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி துணிகரமாய் பொல்லாப்பு செய்கிறார்கள். பூமிக்குரிய நியாயாசனத்தில் மனுஷர்கள் நியாயாதிபதிகளாக வீற்றிருந்தாலும் அவர்களையும் நியாயம் விசாரிப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தரே வானத்திற்கும் பூமிக்கும் நியாயாதிபதியாய் இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் நீதியாய் நியாயம் விசாரிப்பார். பிரபுக்களையும் ஐஸ்வர்யவான்களையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஜனங்களை ஆளுகை செய்கிற ராஜாக்களையும் வழக்குகளை விசாரிக்கிற நியாயாதிபதிகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் நியாயம் தீர்க்கும்போது துன்மார்க்கரை உடனடியாக தண்டிப்பதில்லை. அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் துன்மார்க்கரோ தங்கள் துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் துணிகரமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள் துணிகரம் கொள்ளுகிறது. இதனால் துன்மார்க்கர் சிறிது காலம் செழிப்பாய் இருக்கிறார்கள். தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆடம்பரமாக ஜீவிக்கிறார்கள். துணிகரமாய் பொல்லாப்பு செய்கிற பாவிகள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாவிட்டாலும் அது நிச்சயமாய் ஒரு நாளில் நிறைவேறும். துன்மார்க்கன் நன்றாய் இருப்பதில்லை. அவனுடைய வாழ்நாள் நிழலை போல இருக்கும். அவன் நீடித்த நாளுக்கு ஜீவனோடு இருப்பதில்லை. துன்மார்க்கர் செலுத்திருப்பதை பார்த்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் மாத்திரமே நன்றாயிருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் மாத்திரமே செழித்திருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வேறு வழியில்லாமல் துன்மார்க்கமான நியாயாதிபதிகளுக்கு பயந்தாலும் அவர்கள் மெய்யாகவே கர்த்தருக்குத்தான் அதிகமாய் பயப்படுவார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு சித்திக்கும். தேவனுடைய கரங்களில் இருந்து அவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் நன்றாய் இருப்பார்கள் என்று சாலமோன் சொல்லுகிறார். அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். நல்லவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமானது. அவர்களுடைய இருதயத்தின் சிந்தை தெளிவாக இருக்கும். அவர்களுடைய உள்ளத்தில் நல்ல நோக்கங்கள் குடியிருக்கும். நல்லவர்களுடைய வாழ்நாள் நல்ல நோக்கத்திற்காக செலவிடப்படும். துன்மார்க்கனுடைய வாழ்நாளோ நிழலை போல இருக்கும். அது வெறுமையாய் பிரயோஜனமற்றிருக்கும். துன்மார்க்கன் தனக்கு செழிப்பான வாழ்வு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருப்பான். தன்னுடைய துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் தனக்கு தண்டனையே வராது என்று நினைத்து கொண்டிருப்பான். ஆனாலும் அவன் எங்கே ஓடி ஒளிந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் இருந்து அவனால் தப்பிக்கவே முடியாது. அவன் நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. துன்மார்க்கன் நன்றாய் இருப்பதில்லை. அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. அவன் சீக்கிரத்தில் மரித்து போவான். துன்மார்க்கனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவன் இந்த பிரபஞ்சத்தில் நீடித்து வாழ்ந்தாலும் தேவன் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க மாட்டார். அவன் இந்த உலகத்தில் நீடித்து வாழ்ந்து அநேக பொல்லாப்புகளை செய்தபடியினால் அவனுடைய ஜீவியம் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். மற்றவர்களை ஒடுக்குகிறதினால் ஒரு பலனும் இல்லை. தங்களுக்கு கேடு உண்டாகவே மற்றவர்களை ஒடுக்குகிறார்கள். பாவம் செய்தவர்களை ஜனங்கள் கூறாமல் மறந்து விடுவார்கள். மனுஷனுடைய பாவத்திற்கு கர்த்தர் உடனடியாக தண்டனையை கொடுக்கவில்லை. ஆகையினால் அவன் தெய்வ பயம் இல்லாமல் தொடர்ந்து பாவம் செய்கிறான். பாவம் செய்தவுடன் அவனுக்கு தண்டனை கிடைத்தால் மனுஷன் பாவம் செய்வதற்கு பயப்படுவான்.